Hi friends, welcome back to Greenway Tamil. ஆக்சுவலாக இத்தனை நாள் தமிழ்நாடு டு கொல்கத்தா போட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது. இந்தியா டு பங்களாதேஷ், இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரி பங்களாதேஷுக்கு பை ரோட்டில் நம்ம லாரியில் இஞ்சிலோட ஏற்றிட்டு உள்ளே போகிறோம். அதுதான் கான்செப்ட். நான் ஆக்சுவலாக அந்த வெஸ்ட் பெங்காலுங்கிறதே மைண்டில் வச்சுட்டு கல்கத்தான்னு போட்டேன். இப்போ நேராக போனால் பங்களாதேஷ். ஆக்சுவலாக இப்போ டைம் என்ன தெரியுங்களா? 4 மணிக்கு விடிஞ்சிருச்சு பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் 4 மணிக்குள்ளே விடிஞ்சிரும். 6 மணிக்குள்ளே ஃபுல் இருட்டாயிரும், 9 மணி மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எல்லாமே ப்ரைஸ் கம்மி. அதாவது நீங்கள் ஃபுட்னாலும் சரி, வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் ரேட் ரொம்ப கம்மி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சுட பூரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பூரி வந்து ஒரு பூரியாக 5 ரூபா தான். அது கூட சப்ஜி வந்துடும், மசாலா எல்லாமே கொடுத்துருவாங்க. பார்சல்னாலும் சரி, அங்கே கொஞ்சம் சாப்பிட்றனாலும் சரி 5 ரூபா தான். நம்ம ஜோடி வண்டி நம்ம கூட வந்த வண்டி டிரைவர்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் வாங்கி சாப்பிட்டோம். பாருங்கள் பூரி பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன் நல்லாவே இருந்தது. 5 ரூபாய்க்கு பூரி கொடுத்து எப்படி கட்டுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. இங்கே பொறுத்த வரைக்கும் குளிர் அடித்தாலும் அப்படி தான் குளிர் அடிக்குது, வெயில் அடித்தாலும் அப்படி தான் வெயில் அடிக்குது. அவ்வளோ ஒரு வெக்க, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்த ஒரு பேக் எடுத்து கீழே போட்டு கீழே உட்காந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன் ஒன்றுமே முடியலை. கல்கத்தா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிர்னாலும் அவ்வளோ குளிருது, வெயில்னாலும் பிச்சு எடுக்குது, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. பாருங்கள் எங்கே உட்காந்துருக்கோம். உள்ளே வண்டி உள்ளே உட்கார முடியல, அவ்வளோ ஹீட்டு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாச்சனால ஒரு சாக்கு இருந்துச்சு, சாக்கு எடுத்து கட் பண்ணி கீழே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆல்ட்டு தான். நாளைக்கு காலையில் தான் வண்டி டெலிவரி. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகணுன்னு தெரியல. நீ என்ன ரசா பண்ணுறேன்? அப்படியே ஈவினிங் ஒரு 3 மணி போல் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தோம். நீங்கள் பார்த்துருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டோட வண்டி. நம்ம இங்கேருந்து பொருள் போகிறது டன்னாக போகிறது இல்லாமல் அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க வண்டியை கொண்டு வந்து தேவையான பொருள் எடுத்துக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பங்களாதேஷ் பார்டருக்குள்ளே போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வண்டியில் இருக்கனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ ரெஸ்ட் எடுத்தனால நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டியோட மேலே உட்காந்து ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி டாப்பில் உட்காந்துருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன். சுற்றியில் பாருங்கள். ஆக்சுவலாக மேலே உட்காந்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருட்டு போகும், ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. சரி, நம்ம ஏதாவது ஒரு முறை காலியானா கூட அதை நம்ம கணக்கில் ஏறிடும். அதனாலையும் ஒரு காரணம். வண்டியுமே இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே தக்காளி, வெங்காயம் அண்ட் இஞ்சி போட்டு, அதாவது உருளைக்கிழங்கு, ஈவன் ஸ்டீல், அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல், அது முதற்கண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தான் போகுது. இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆந்திரா வண்டி, தமிழ்நாடு வண்டி, கேரளா, யூபி, எம்பி அண்டு கர்நாடகா, பஞ்சாப் முதற்கொண்டு எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க ஏரியாவில் என்ன அதாவது ப்ராடக்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து டன்னாக பாருங்கள். அதில் 25 டன்னு வண்டி, அவ்வளோ பெரிய வண்டி கொண்டு வந்து நாளைக்கு காலையில் வந்து பங்களாதேஷ் பார்டருக்குள்ளே போகும். நம்ம வண்டியும் இஞ்சி ஏற்றிட்டு வந்திருக்கு. நம்ம வண்டியும் நாளைக்கு பார்டருக்குள்ளே போகும். முடிஞ்சாலும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இந்த எசன்ஸ் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மக்களே பார்த்துக்கிருக்கேன். நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு. நான் தான் உள்ளே போக போகிறேன். பாஸ்போர்ட்டே இல்லாமல் பங்களாதேஷ்குள்ளே போக போகிறேன். ஆல் த பெஸ்ட் மேனு. இதுக்கு மேலே போக முடியாதா? ஆதார் கார்டு கேட்பாங்களா? சுற்றுப்பாங்க. எங்கே ஆதார் கார்டு காட்டணும்னா அங்கே போனோம். அது வரைக்கும் போயிட்டு அப்புறம் இந்த பிள்ளைங்க 2 கண்ணோட நிற்குது. ஸோ இதுதான் பார்டரு. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வர வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி பார்டர் செக் பண்ணி அங்கே ஒரு சோல்ஜர் செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம லாரிக்கெல்லாம் செக்கிங் கிடையாது. எதுண்ணே பாஸ்போர்ட்டு காட்டுங்க. ஃபோட்டோ கிச்சன்மா, ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. கழிச்சு இருக்கேன் அப்படியே. ஆனால் வண்டி நம்பர் போட்டிருக்காங்க. நான் ரீசன் போகிறோம், அவ்வளோதான். வண்டி நம்பரை பார்த்து கரெக்டாக இருக்குது. ஆமாம், வண்டி நம்பர் கரெக்டாக தானே 184734. அதாவது உள்ள பங்களாதேஷ் நாட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு பேப்பரில் நேமு, அந்த ஃபோட்டோ, ஆர்சி ஓனரு, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் தருவாங்க. அதாவது இங்கே பாஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. பார்டர் விட்டு பார்டர் உள்ள, அதாவது நாடு விட்டு நாடு போகிறனால. ஸோ மீன் அது பாஸ்போர்ட் தான், டெம்பரரி பாஸ்போர்ட் மாதிரி ஒரே டைம் தான் சொல்லும். உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டோம்னா அவ்வளோ அது எக்ஸ்பைர் ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வர சொல்லிட்டாங்க. நம்ம வண்டி தாங்க ஃபஸ்ட்டு. செம்ம கெத்தாக போகுது பாருங்கள். மதனை தான் எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். கேமராவை கையில் கொடுத்துட்டு விட்டேன். ஸோ கால் பண்ண டேப்பில் உள்ளே போய் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். நான் அதை எல்லாமே எடிட் பண்ணி வீடியோட கடைசியில் அந்த வீடியோ, அதாவது பங்களாதேஷ்குள்ளே போய் இன்ஜிலோட இறக்குனது அந்த பிளேஸ் எல்லாமே வீடியோட கடைசியில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்கிப் பண்ண பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
அப்படியே ட்ரக்கு நம்ம 2 வண்டியும் போயிடுச்சு. நம்ம ஜோடி வண்டியும் முன்னாடி வந்த 2 வண்டியும் போயிடுச்சு. 2 வண்டியும் தாட்டா காட்டிட்டு அப்படியே வந்து ஒரு டீ கடையில் உட்காந்துருந்தோம். டீ கடையில் உட்காந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அங்கேருந்து பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்து ஸ்கூல் பிள்ளைங்க அங்கே பார்டர் வழியாக நடந்து வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா இருக்கும். அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி ஸ்கூல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஸ்கூல் படிக்க டெய்லி ஒவ்வொரு நாடு தாண்டி வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா போர் அடிச்சு போச்சு. அங்கேயே உட்காந்து சரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரூம் எடுக்கலான்னு போனோம். பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா தான் சொன்னாங்க. சரி போய் பார்ப்போம்னு பார்த்தோம். ஆக்சுவலாக வெயில் வந்து வெளியே இருந்தால் தான் வெயில், மற்றபடி ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு தகர செட்டுக்குள்ளே இருந்தால் கூட உள்ளே ரொம்பவே ஜில்லுன்னு தான் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் தண்ணி வளத்தில் குறையில்லை, தண்ணி வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் முழுக்க அடிபம்பு தான் வச்சுருப்பாங்க. தண்ணி அதிகமாக இருக்கிறனால உள்ளே வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு. நம்மளை மாதிரியே நம்ம தமிழ்காரர் ஒருத்தரும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வண்டி உள்ள அனுப்பிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருந்தார். ரூம் ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. பெட்டு பெரிய பெட்டு தான், இதில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 பேர் எடுத்திருந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே போயிருக்கு. ஸோ உள்ளே போய் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகிடும். ஒரு 4-5 மணி இல்லைனாலும் மறுநாள் வந்தாலும் வந்து தான். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுல்ல, நம்ம வெளியே இருக்க முடியாதனால நம்ம ஒரு ரூம் எடுத்துருக்கோம். ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து 50 பைசா, அதாவது ஒரு நம்பர் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. ஸோ அந்த ரூம் எடுத்துருக்கோம். அந்த ரூமில் தான் தங்கிருக்கோம். இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும். அந்த ரூம் காட்டுறேன், சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள். 50 ரூபாய்க்கு அப்புறம் அப்படியே பக்கத்து கடைக்கு சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாடு பாருங்கள், சாப்பாடு மீன் குழம்பு. ஆக்சுவலாக கேட்டேன், மீன் குழம்புல பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, அதாவது ஃப்ரை பண்ண மீன் இருந்துச்சு. ஓகே, அது கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே மீன் குழம்பு கூட வேறு லெவலாக பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக டேஸ்ட்டுங்கிறது எப்படி சொல்கிறது, காரம் இருக்காது, பெருசாக எதுவுமே இருக்காது. குழம்புங்கிறதுக்கு சாப்பிட்லாம், அவ்வளோதான். மற்றபடி காரம் எதுவுமே கிடையாது. மீன் குழம்பு கூட எல்லாமே போட்டிருக்காங்க. நினச்சி பாருங்கள், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு எப்படி இருக்குன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போகிறவங்க, அந்த நாட்டில் இந்த நாட்டுக்கு ஒர்க் போகிறவங்களாம் நார்மலாக எப்பயும் போல் நம்ம எப்படி ஏர்போர்ட் வந்து வரோம் அதே மாதிரி லக்கேஜோடு வராங்க. அங்கேருந்து பங்களாதேஷ் பார்டர் வரைக்கும் ஆட்டோவில் வந்துக்கிறாங்க. அப்படி இங்கே வந்து அந்த செக்கிங் எல்லாம் சோல்ஜர்கிட்ட எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஆட்டோவில் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மதன் வந்து உள்ளே போய் வீடியோ எடுத்தான்னு சொல்லிட்டான். ஸோ அந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணி போட்டோன்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டு வச்சு இதுதாங்க இந்தியா கேட். இந்தியா டு பங்களாதேஷ் சென்டரில் இருக்கிற கேட்டு. நான் கூட அந்த ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் கேட் மாதிரி பெரிய கேட்டாக வேறு லெவலாக இருக்குன்னு நினச்சா. அது ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா போக்குவரத்து எப்பயும் போல் நடந்துட்டு இருக்கனால பெரிய பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் வராதான், சண்டை அந்த மாதிரி எதுவுமே வராதான். எப்பயும் போல் நார்மலாக தான் ஓடிட்டுருக்கும். எல்லாமே சாஃப்டாக அவங்க தான் நீட்டாக பழகினாங்க, நீட்டாக எடுத்தாங்க, எல்லாமே ஓகே தான். எனக்கு அது ஒன்று தான் புரியலை. கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 வண்டி எல்லாமே வந்தால் 12 வீல் 14 லாரி. அதாவது ஒவ்வொரு வண்டிக்கும் குறையில்லாமல் 25 டன்னுலேருந்து 30 டன் வரைக்கும் இவ்வளோ பொருள் டெய்லியுமே போயிட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சரு, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல்னு சொல்லுவோம்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஜல்லிக்கல், சின்ன சின்ன கல், அந்த கல் முதற்கொண்டு டன் 50 டன் 60 டன் உள்ளே போகுது. இவ்வளோ பொருள் டெய்லியுமே போயிட்டு இருக்குண்ணா. அப்போது இன்கேஸ் பங்களாதேஷில் எதுவுமே ப்ராடக்ட்ஸ் இல்லைங்களா, எனக்கு அதான் தெரியல. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபேவரட் அந்த பிரியாணி கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி கடை வந்தது தான். அங்கே அந்த கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இங்கே இன்றைக்கி வண்டி ஆல்ட் ஆச்சுன்னா அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன். வண்டி ஆல்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படின்னு. இது ஃபுல்லாக நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே வர வண்டி ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு அங்கே வந்து பார்த்தோன்னா பாஸ்போர்ட் இருக்காங்க. பாஸ்போர்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி ஃபுல்லாகவே வந்து உள்ளே போகும். அது ஃபுல்லாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளே வர இந்த வந்து துணி இருக்குது பார்த்திங்கன்னா, கட்டிங் வேஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி துணி வரும். இல்லை அங்கே இருக்க இந்த பாய்லரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து இது பண்ணிட்டு வருவாங்க, வந்து ஏற்றிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டுக்குள்ளே தான் உள்ளே போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு நான் வரும்போதுல. ஆனால் இந்த இது என்ன ஆச்சுன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ரிப்பேராக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து இந்த வே பிரிட்ஜு. அதனால் இப்போ வந்து இந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அப்படியே அந்த கேட்டு வழியாக வந்து வெளியே வந்துடுவோம். அந்த வந்து பக்கத்து லாரிக்கு பின்னாடி வந்து பக்கத்தில் கேட் இருக்கும், அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து வெளியே வந்துடுவோம். நாங்கள் ரோடு உள்ளே எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு தெரியலை, போனால் தான் தெரியும். ஆனால் சீக்கிரம் இறக்கி விட்றேன்னு இருக்காங்க, உள்ளே போனால் தான் தெரியும் நமக்கேவும். ஆக்சுவலி இது ஃபுல்லாக பங்களாதேஷ் வண்டி, இது ஃபுல்லாக இந்தியாவுக்கு வரதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அதே மாதிரி பாசம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போகிற இந்த என்ட்ரன்ஸ் இந்த தான் பேமெண்ட் போட்டுட்ருக்காங்க. பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகணும். நம்ம தமிழ்நாடு வண்டி பின்னாடி அந்த வந்துட்டு பாருங்க சைடில்
கைடை காணோம். இன்னும் வந்து பார்த்தா வந்து என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் தான் வந்து என்ட்ரி பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து கூட வந்து கைடு வந்திருக்கனால இப்போ அவர் போய் வந்து என்ட்ரி பண்ணிட்டு வந்துடுவார் வண்டிக்கிட்ட. அந்த போது பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு வண்டி அங்கே தான் போகணும். இப்போ நானுமேவும் இன்றைக்கி நிற்கிது ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஏபி வண்டி. இது ஃபுல்லாக வந்து இந்த வந்து மஞ்சள், அப்புறம் இந்த வந்து மிளகா வத்தல், இது ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டு வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிரில்லு போட்டாச்சு. ஏன்னா கிரில் இல்லாமலாம் கீழே வண்டியை விட்டு இறங்கவே கூடாது. ஏன் மேலே போய் கூட வந்து உட்காரக்கூடாது. கிரில்லு போட்டுடணும். கிரில்லு போட்டு அந்த அவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து டிஎன் வண்டி ஃபுல்லாகவேவும். ஏன்னா சேஃப்டி இந்த தான். ஏன்னா உள்ளே இருக்க பாத்திரம் முதல் கொண்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா, கிரில்லு போடாமல் போனால் அந்த கிளாஸ் காணாமல் போயிடும். எல்லாமே காணாமல் போயிடும். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். நம்ம வண்டிக்கு மேலே வந்து இது பண்ணுறாங்க, ஏற்றி இறக்குறாங்க. வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. பாட்டிக்காரங்க வந்துட்டாங்க. இன்னும் வந்து பணம் வாங்குகிற பாட்டிக்காரங்க இன்னும் வரல. அதுக்கப்புறம் வாங்கணும். வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவாங்க. பார்த்திங்களா, இங்கே தான் நம்ம இனிமேல் தான் ஒவ்வொரு பார்ட்டிக்காரங்களாக வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பார்ட்டிக்காரங்க மேலே வருவாங்க. ஏறி மேலே சாம்பிள் பார்த்து வாங்கி அதுக்கப்புறம் இது பண்ணுறது வந்து லோடு மாற்றுவாங்க. இப்போ வந்து காலைல மார்க்கெட்டு, இன்னும் யாரும் வரல பார்ட்டிக்காரங்க யாரும். அதனால க்ரௌடு கம்மியாக இருக்குது. பார்ட்டிக்காரங்க வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் தான் நீ தெரியும் நீ எப்படின்னு. அதுக்கப்புறம் காலைல மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தா வந்து சாயங்காலம் மார்க்கெட் இருக்குது. சாயங்காலம் மார்க்கெட்டில் போச்சுன்னா நாங்கள் வந்து நாளைக்கு காலைல தான் வெளியவே வருவோம். ஒரு வண்டிக்கு வந்துடுச்சு. அந்த நிற்கிறாங்க வருங்க ஒரு வண்டி. இன்னொரு வண்டிக்கு வரல. நம்ம வண்டிக்கு ஏற்றுறதுக்கு வந்துருச்சு. அதாவது அவங்க நாட்டு வண்டி கொண்டு வந்து 6 வீல்லே பார்த்தீங்கன்னா நம்ம 25 டன்னு 12 வீலில் கொண்டு வந்த அந்த லோடு எல்லாமே கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிப்பில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க. மேக்ஸிமம் டன் ஏற்றி போய் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. அவங்க வண்டியிலே கொண்டு போய் பாருங்க. எல்லாமே இதில் பாதி இஞ்சி, வெங்காயம், ஜல்லிக்கல் எல்லாமே இங்கேருந்து தாங்க போகுது. அதோடு முடிஞ்சதா வண்டியில் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருள், அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாமே போச்சு. அது ரொம்ப நாள் டிலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டீலு, ஜல்லிக்கல் அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். வண்டி எவ்வளோ பெரிய வண்டியில் எவ்வளோ ஹைட் ரோடு ஏற்றிட்டு அவ்வளோ கொண்டு போகிறாங்க பாருங்கள். முழுக்க கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு கேட் ஓப்பன் ஆச்சு. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வெஹிக்கிள்ஸ் போயிட்டே தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அடுத்தடுத்து போகிறதுக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள் லோடு எவ்வளோ லோடுன்னு வேறு லெவலாக இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி நமக்கு கண்ட்ரி வெஹிக்கிள்ஸில் அந்த சைடு போகிற மாதிரி, அவங்க பங்களாதேஷ் வண்டியில் இங்கே உள்ளே வர்ற மாதிரி அவங்க ஒரு சில பொருட்கள்லாம் கொண்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 வண்டி தான் பார்த்து, மற்ற வண்டி எல்லாமே லோடிங் பண்ணுறதுக்கு தான் வந்துச்சு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் நேரம் போய் ரூமில் தூங்கினா அதுக்குள்ளே முதல் ஃபோன் பண்ணிட்டு வண்டி வந்துருச்சுன்னு. ஆக்சுவலாக வண்டி வெளியே அவுட் வரப்போ இந்த மாதிரி டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக தான் வரணும். வண்டி எல்லாமே செக் பண்ணி தான் அவுட் வரப்போ அனுப்பிச்சி விடுவாங்க. அப்படியே கொண்டு போய் மறுபடியும் எம்டி, அதாவது லோடோடு நம்ம எடை போட்டோம். இப்போ மறுபடியும் எம்டி போய் எடை போட்டு எவ்வளோ டன்னேஜ் இருக்குங்கிறத காட்டணும். ஷார்ட்டேஜ் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் வாடகை ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதாவது கிலோ கம்மியாகவோ இல்லை ரோடு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம தலையில் ஏற்றிடுவாங்க. மற்றபடி தான் ரோடு அங்கே நம்ம கர்நாடகாவில் ஏற்றணும், ஹாசனில் ஏற்றணும். இங்கேருந்து இங்கே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் 4 நாளுமே நைட்டு பகல் எல்லாம் முழுக்க நம்மளோட பொறுப்பு. ஒரு கிலோ 1/2 கிலோ எல்லாம் பெருசாக தெரியாது. ஒரு 10 கிலோ 15 கிலோ அதுக்கு மேலே இல்லை மூடக்கணக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நாளும் நம்ம பொறுப்பு தான். ரிட்டர்னு கொண்டு வந்து எடை போட்டாச்சு. இடம் பாருங்க கரெக்டாக 12 விழா நிற்கிற அளவு இருக்குது. ஸோ போட்டு கொண்டு போய் மறுபடியும் நம்ம அந்த பார்க்கிங்லேயே கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். நமக்கு முன்னாடி தமிழ் வண்டி நமக்கு முன்னாடி இறக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே போய் 1 by 1 பின்னாடி போய் நிப்பாட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிப்பாட்டிட்டோம். நான் அடுத்தடுத்து வர வண்டி எல்லாமே நம்ம பின்னாடி நிற்கிறோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாடகை மட்டும் தர்றதுக்கு ஒருத்தர் வருவார். வண்டி எல்லாமே அந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ் வந்து வாடகை கொடுத்தோடனே நம்ம அதுக்கு மேலே ரிட்டன் லோடு எங்கேயோ எல்லா வண்டியும் இறக்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து வெளியே லோடு பார்த்தீங்கன்னா திருச்சூர் வந்து பார்த்தோன்னா வண்டி அங்கே சில சமயம் வந்து ஆல்ட் ஆகும். ஆனால் இந்த வாட்டி எல்லா வண்டியுமே வந்து ஸோ இது வரைக்கும் வீடியோஸ் வெளியே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய கமெண்ட்ஸ், பணம் வாங்குறது இருந்தால் அங்கே தான் போய் வந்து பணம் வாங்கணும். நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்கு தமிழ்நாட்டு வந்து பணம் வாங்கணும். ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சில வண்டிக்கு நல்ல வயலில் உள்ளே போய் வந்து வாங்கிக்கலாம்.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்ஸ்கிரைப் எல்லாமே அது ஒரு மண்டவழியான வந்து ஏன்னா வண்டியை பார்க்கிங்கில் போட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு